இங்க நெறைய பேரு ஆட்டிட்யூடோட பேசுனா, அது அரசியல் நெனச்சுன்னு இருக்காங்க. அறிவோட பேசுறது தான் இங்க அரசியல். ஒரு பொலிட்டீஷியன்னா என்னது? மக்களுக்கு இருக்கிற பிரச்சனைய தீர்த்து வைக்கிறது தான் அவங்களோட முதல் கடமை. எனக்கு அந்த கட்சியில விரோதி இருக்காங்க, இந்த கட்சியில விரோதி இருக்காங்க, அந்த கட்சிக்காரங்க இப்படி பேசிட்டாங்க, இந்த கட்சிக்காரங்க இப்படி பேசிட்டாங்கன்னு கிடையாது. மக்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நல்லது செய்யணும். எந்த கட்சி எப்படி பேசினாலும், யார் எப்படி பேசினாலும், உங்களோட பொறுப்பு யாருக்கு என்ன பிரச்சனை இருக்கு? எந்த ஏரியால பிரச்சனை இருக்கு? அந்த இடத்துல எல்லாம் கரெக்ட்டா நடக்குதா? நம்மள நம்பி ஓட்டு போட்டுருக்காங்களே! அப்படி நம்மள நம்பி ஓட்டு போட்டு அவங்களுக்கு நல்லது செய்யல அப்படின்னா, அது உண்மையான நம்பிக்கை துரோகம் மக்களுக்கு செய்றது. அதான் ஒரு பொலிட்டீஷியனோட வேல. நல்ல பொலிட்டீஷியன்ஸ் நம்ம நாட்ல இருக்காங்களா? நம்ம ஊர்ல இருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா, ஆ சர்ருன்னு என்ற அளவுக்குலாம் கிடையாது. எங்கேயோ ஒரு இடத்துல இருப்பாங்க. என்னோட லைட்டுக்கே பொறுக்கல. அங்கங்க என்ற அளவுக்கு தான் இந்த நான் சொன்ன ஒரு நல்ல அரசியல்வாதிகள்லாம் பார்த்தீங்கன்னா இருக்காங்க. தமிழக வெற்றிக் கழகம் ஸ்டார்ட் பண்ண தளபதி அவர்கள், அவரோட மைண்ட் செட் எப்படி? அரசியல் வச்சு நான் காசு பண்ணணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல உள்ள வந்திருப்பாரா? அவர்கிட்ட காசே கிடையாதா? சினிமா துறையில அவரு சம்பாதிக்காத காசா? இப்ப கூட அவரு அரசியல் விட்டு திருப்பி படங்கள் நடிக்க போயிட்டாருன்னா, ஈஸியா 150,00,00,000, 200,00,00,000 சம்பளம் குடுக்கறதுக்கு ரெடியா இருக்காங்க. அவ்வளோ மார்க்கெட் வேல்யூ இருக்கு. மக்களுக்கு பணி பண்ணணும். எனக்கு இவ்ளோ குடுத்த மக்களுக்கு நான் ஏதாவது பண்ணணும். இதுதான் ஒரு ஒரு என்ன சொல்றதுன்னா, ஒரு காமன் சென்ஸோட பேசுறது. இங்க ஒரு தளபதி ஃபேனா நான் பேசுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. நான் தமிழக வெற்றிக் கழகத்துல நான் ஜாயின் பண்ணேன். எனக்கு புடிச்ச ஒரு நடிகர், கட்சி ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. அரசியலுக்குள்ள வராமயே அரசியல்வாதிங்க பண்ண வேண்டிய எல்லா விஷயங்கள் மக்களுக்கு அவர் பண்ணிட்டு இருந்தாரு. அதுக்கே பார்த்தீங்கன்னா, எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. லைட்டா சட்டைய மடிக்கிட்டு ஸ்டேஜ்ல மைக் கிடைச்சது அப்படின்னா, கொலை மிரட்டல், வெட்டுவேன்னு சொல்றது, "நீ இந்த பக்கம் திருநெல்வேலி பக்கம் வந்து பார்" அப்படின்றது, இது அரசியலே கிடையாது. இதுக்கு நீங்க சப்போர்ட் பண்றீங்க பார்த்தீங்களா? இட்ஸ் அ கம்ப்ளீட் ரவுடிசம். இது அரசியல் கிடையாது. ரவுடிசம். உங்கள நம்பி எப்படி மக்கள் ஓட்டு போடுறாங்கன்னு தான் எனக்கு தெரியல. ஒரு அரசியல் அப்படின்றத நம்ம சைட்ல வைக்கலாமே. ஒரு மேடையில பேச வேண்டிய ஒரு நாகரிகம் அப்படின்றது இருக்கு. ஒரு கட்சியில ஒரு விஷயம் பண்றாங்க. ஒரு கட்சியில ஒரு தப்பு பண்றாங்கன்னா, அது இன்னொரு கட்சியில இருக்கிற தலைவர் எடுத்து சொல்றதுல எந்த ஒரு தவறும் கிடையாது. அன்லெஸ் ஆர் அன்டில் கொலை மிரட்டல். நான் இத பண்ணுவேன், அத பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆபாசமான வார்த்தைகள் பேசுறதுன்றது, உங்க கட்சியோட ஒரு இதுவே பார்த்தீங்கன்னா, டவுன் ஆவறது தான். பாலிடிக்ஸ் பத்தி பெருசா உனக்கு எதுவும் தெரியாதுல்ல ப்ரோ. நீ ஏன் இதெல்லாம் பேசுறன்னு கேட்டீங்கன்னா, பாலிடிக்ஸ் பத்தி தெரியலனாலும், லைட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு மூளைன்றது இருக்கு. ஒரு விஷயம் பேசும்போது நாகரிகமா பேசணுமா? இல்ல கேவலமா பேசணுமா? அப்படின்றது. ஸ்டேஜ்ல ஏறி நீ இப்படி பேசுற, நீலாம் நடமாடக்கூடாது, நீ சினிமாக்காரன், நீ கூத்தாடி, நீ அந்த ஆடி, இந்த ஆடி அப்படின்னா, என்னா பயோஸ்கோப் காட்டுறீங்களா? அதே டயலாக் தான் நானும் சொல்றேன். சினிமால இருந்தா அரசியலுக்கு வரக்கூடாதா? எம்ஜிஆர் காலத்திலிருந்து இப்போ வரைக்கும் எல்லாரும் சினிமால இருக்கிறவங்க தான். ஏன் ஜெயலலிதா அம்மா அவங்க சினிமால நடிச்சவங்க தான். உதயநிதி அவர்கள் அவரும் சினிமால நடிச்சு தானே உள்ள இருக்காரு. மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவரும் படத்துல இருந்து தானே வெளிய வந்தாரு. கருணாநிதி அவர்கள் அவர் எழுதாத இதுவா? லிரிக்ஸா? அவர் எழுதாத ஸ்டோரீஸா? ஏன்? இந்த இடத்துல இந்த கட்சி, அந்த கட்சின்னு நான் பேசல. சினிமாலேருந்து வந்து அரசியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதி வச்சிருக்காங்களா? எனக்கு புரியாத ஒரு விஷயம். நெறைய பேர் என்ன நெனச்சுட்டு இருக்காங்க, இந்த மேடையில ஏறி மைக் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு வாய்க்கு வந்தது பேசுறாங்க. சரி நீ வாய்க்கு வந்தது கூட பேசிக்கப்பா. மிரட்டல். எதுவும் பண்ண முடியாது. இவங்களலாம் நம்ம அசைக்கவே முடியாது. ஐயோ! பயந்துரும், ஓரமா ஒடிச்சிரும் அப்படின்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க. காலம் மாறும். 2024 முடிய போதா? 2025 ஸ்டார்ட் ஆக போதா? 1 வருஷம் இன்னும். 2026 பியூர் அரசியல்னா என்னன்னு பார்க்க போறாங்க. மக்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும். மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியது செய்யணும். எல்லாருமே சமம் அப்படின்ற ஒரு கொள்கைய பார்த்தீங்கன்னா, எடுத்து தான் தமிழக வெற்றிக் கழகம் உள்ள வந்தது. அதுவே நெறைய பேருக்கு ஸ்டொமக் பர்னிங். இப்போ இன்னொருத்தரு சென்ட்ரல்ல இருந்து பி.ஆர். அம்பேத்கர் அவர்கள மரியாதை குறைவா பேசிட்டு, ஏஐ மூலியமா நான் பேசுனத மாத்தி சொல்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சீன் கிரியேட் பண்றாப்புல. அதுக்கு ஃபர்ஸ்ட்டு குரல் எழுப்புனது தளபதி அவர்கள் ட்விட்டர்ல. அதுக்கப்புறம் இப்ப எல்லா கட்சிக்காரங்களும் பார்த்தீங்கன்னா, குரல் எழுப்புறாங்க. என்ன தெரியும் அம்பேத்கர் பத்தி அவங்களுக்கெல்லாம்? நான் கேட்கிறேன். நான் என்ன சிம்பிளா சொல்றேன் அப்படின்னா, உங்களால அரசியல் பண்ண முடியும்ல. உங்களுக்கு ஓட்டு போட ரெடியா இருக்காங்கல்ல. அப்ப ஏன் பயப்படுறீங்க? அப்ப ஏன் ஸ்டேஜ்ல திணறுறீங்க? அப்ப ஏன் மிரட்டல் குடுக்குறீங்க? அப்ப ஏன் நீங்க அவர கீழ இறக்கி விடணும்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க? களத்துல இறங்கி போராடுங்க. அந்த தெம்பு இருக்கா? களத்துல இறங்கி போராடுங்க. இங்க ஆபாசமா பேசுறதுக்கோ, அசிங்கமா பேசுறதுக்கோ உங்களுக்கு மேடை குடுக்கல.
மக்களுக்கு என்ன நல்லது பண்ண போகிறோம் அப்படின்ற பேசுறதுக்கு தான் மேடை கொடுக்குறாங்க. சரி, எதிர்கட்சிக்காரங்க வேறு ஏதோ சொல்கிறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லணும்? நாங்களாம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம் மக்களுக்கு, இன்னும் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை இங்கே உயர்த்தி பேசிக்கணுமே தவிர தரைக்குருவாக இன்னொருத்தரை பற்றி பேசவே கூடாது. இன்னவோ நடிகர் விஜய் அப்படின்னா இன்னும் ஒரு ஹீரோ மெட்டீரியலாக இருக்கார் அப்படின்னு நினச்சிட்டே இருக்கீங்க. அவர் பின்னாடி ஒரு எவ்வளோ பெரிய படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. அந்த படையோட பலத்தை பற்றி யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், ஐடி விங் அப்படின்னு ஒரு கட்சிக்கு இருக்குது அப்படின்னா அது ஒரு டிபார்ட்மெண்ட்டு. இங்கே மொத்தமே ஐடி விங்கு தான், இங்கே மொத்தமே சோஷியல் மீடியா தான். ஸ்டேஜில் ஏறி பேசுகிறத விட, மேடையில் ஏறி பேசுகிறத விட மீடியாவில் பேசுகிறது தான் மக்களுக்கு சீக்கிரமாக போய் சேரும். அந்த மீடியா ஃபுல்லாகவே பசங்க தான் இருக்காங்க. அதை புரிஞ்சிக்க மாட்றீங்க. அநாகரிகமாக நீங்கள் பேசுகிறது, அநாகரிகமாக சவால் கொடுக்கறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு பில்டப்பு மட்டும்தான். களத்தில் இறங்குறாரு, களத்தில் இறங்க மாட்டுறாரு, மழை பெஞ்சா போய் பார்க்க மாட்டுறாரு, அதை பண்ணுறாரு, இதை பண்ணுறாரு, அவர் மேலே இந்த குற்றச்சாட்டு அந்த குற்றச்சாட்டு, ஃபேமிலியை உள்ளே இழுத்து அவருக்கு பர்சனல் லைஃப் இப்படி இருக்குது, பொலிட்டிக்கல் லைஃப் இப்படி இருக்குது, சினிமா லைஃப் இப்படி இருக்குது, அவர் கோவா கல்யாணத்துக்கு போனார், மக்களை பார்க்க போகல அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன அவர் மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கணுமோ எல்லாமே பார்த்தீங்கன்னா ப்ராப்பரான டைரெக்ஷனில் இங்கே ஒரு படமே எடுக்கிறாங்க. எதுக்குன்னா இந்த பொலிட்டிக்கல் கெரியர்லேருந்து மனுஷனை கீழே இறக்கி விட்டுணும் அப்படின்னு. கண்ணா, அதெல்லாம் நடக்கவே நடக்காது கண்ணா. நான் தான் சொல்கிறேன்ல, மனுஷன் உள்ளே இறங்கிட்டாரு. 2026 ஃபுல் ஃபோக்கஸ் அதில் தான் இருக்குது. சப்போர்ட் பண்ணுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. வெறுக்கிறதுக்கு இங்கே 1000 பேர் இருந்தால் சப்போர்ட் பண்ணுறதுக்கு கோடி பேர் இருக்காங்க. புரியுதுங்களா இல்லையா? இது விட டீசெண்டாக யாராலையும் பேச முடியாது. ஒரு பியூர் தளபதி ஃபேனாக நான் இதை பேசுகிறேன். ஒரு ஸ்டேஜில் ஏறி நீங்கள் ஆபாசமாக பேசுகிற அளவுக்கு உங்களுக்கு யாரும் இங்கே ரைட்ஸ் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவங்களால பேச முடியாதுன்னெலாம் கிடையாது. இவர் ஒரே ஒரு டைலாகு நீங்களும் இறங்கி செய்யுங்கடா அப்படின்னு சொன்னார்னா ஏன் செய்ய மாட்டாங்களா யாரும்? அதான் எனக்கு புரியாத விஷயமா இருக்குது. கொஞ்சமாவது ஆட்டிடியூடோட பேசின அரசியலன்னு விட்டுட்டு அறிவோட பேச ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு ஹெல்த்தியான அரசியலாக பார்த்தீங்கன்னா இருக்கும். ஹெல்த்தியான ஒரு காம்படிஷனாக இருக்குங்க. இந்த காம்படிஷன்ன்றதை தாண்டி எண்ட் ஆஃப் த டே மக்களுக்கு நல்லது நடக்குதா இல்லையா, அதுதான் நமக்கு வேணும். சொல்லிவிட்டு இந்த வீடியோ இதில் முடிச்சுக்கிறேன். ஐ திங்க் நான் தவறாக எதுவும் பேசலைன்னு நினைக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட கருத்துக்கள் ஷேர் பண்ணுறதுல எந்த தவறும் கிடையாது. நம்ம ஓட்டு போடுறோம்ல, அதனால் எந்த தப்பும் கிடையாது. வீடியோ எண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த December 31 சென்னை ECRல ஆதித்யா குரூப் ஆஃப் ஃபிலிம் சிட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஈவெண்ட் நடக்குது, நியூ இயர் ஈவெண்ட்டு. அந்த ஈவெண்ட்டில் நம்ம சிங்கர் அறிவு ப்ரோலேருந்து ஒரு 50க்கு மேலே செலிப்ரிட்டிஸ் வராங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. நமக்கு ஒரு 1 hour ஸ்டேஜில் ஸ்லாட் கொடுத்துருக்காங்க நம்மளோட ஆல்பம் சாங்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. இத்தனை வருஷமாக நம்ம நிறைய சாங்ஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒரு நாளாவது ஏதாவது ஒரு லைம்லைட் கிடைக்காத நம்ம ஏங்கி நிறைய வீடியோஸே பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. நம்ம பண்ண ப்ரீவியஸ் சாங்ஸாக இருக்கட்டும், அப்கமிங் நான் ரிலீஸ் பண்ண போகிறேன் அன்ரிலீஸ் சாங்ஸ் அங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ண போகிறேன். இன்கேஸ் நீங்கள் அங்கே ஜாயின் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஈவெண்ட் கம்பெனி தான் அதை பண்ணுறாங்க. அவங்க தான் டிக்கெட் சேல் பண்ணுறாங்க. அவங்க டீட்டெயில்ஸ் நான் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில். கால் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்லாட்ஸை புக் பண்ணிங்க. 5000க்கு மேலே பார்த்தீங்கன்னா அங்கே க்ரௌடு வருதுன்னா யோசிச்சு பாருங்கள். ஒரு மினி ஆடியோ லான்ச் மாதிரி தான் அது. அண்ட் நம்மளோட அடுத்த சாங்ஸ் எல்லாமே அங்கே நான் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு இருக்கேன். கிட்டத்தட்ட 2 to 3 சாங்ஸ் அன்ரிலீஸ்டாக இருக்கும். தி பெஸ்ட்டாக அந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே இறங்கலாம். பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லைன்னு இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்குதான் தெரிஞ்சாரு. என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.